அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.48 அல்லது எக்ஸாம்பிள் 7.48 இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது எடுத்துக்காட்டு 7.48. இதில் நம்மளுக்கு f(x) அப்படிங்கிற சார்பு கொடுத்துருக்காங்க. இந்த சார்புக்கு நம்ம மூடிய இடைவெளி, அதாவது க்ளோஸ் இன்டர்வலாக இருக்கா, -3,2 அந்த இடைவெளியில் மீப்பெரு பெரும மற்றும் மீச்சிறு சிறும மதிப்புகளை காண்க. மீப்பெரு பெரும மதிப்பையும் மீச்சிறு சிறும மதிப்பையும் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். கணக்கில் கொடுத்துருக்க f(x) அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா f'(x) கண்டுபிடிக்கணும். அதாவது f(x)-ஐ வகைப்படுத்துகிறோம். இங்கிலீஷில் சொன்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? 2-ஐ வந்துட்டு அப்படியே வச்சுக்கணும். x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 3 × x². ஸோ 3 × x². ஓகேவா? அடுத்து ப்ளஸ் 3 அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டில் x² வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா 2 × x பவரில் 1 வரும். ஓகேவா? அதே மாதிரி -12 அப்படியே போட்டுக்கிறோம். எக்ஸை வகைப்படுத்தணும் அப்படின்னா 1. இப்போ இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். f'(x) = 2 × 3 என்னது 6. ஸோ 6x² ப்ளஸ் 3 × 2 6x மைனஸ் 12 × 1 12. ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். இப்போது எல்லாத்துலேயுமே 6 வந்து காமனாக இருக்குது, ஃபேக்டர். ஓகேவா? 6 காமனாக நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா x² ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 12 நம்ம எப்படி எழுதலாம்? 6 × 2ன்னு எழுதலாம். ஸோ 6-ஐ காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே 2 இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா f'(x)-ஐ வந்துட்டு =0 அப்படின்னு எடுத்துக்கணும். f'(x) = 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். f'(x)ங்கிறது என்னது? 6 × x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 = 0. ஓகேவா? இப்போது இந்த 6 வந்து இந்த சைட் போச்சுன்னா அதுவும் 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 = 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணுவோம்? இப்போ -2 2 இதாக பிரிக்கணும். எக்ஸோட 2 வேல்யூ கிடைக்கும் x² இருக்கனால. இப்போ நம்ம 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -2 வரணும். 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த +1 வரணும். ஓகேவா? இதோட கெழு என்னது? 1 +1 வரணும். ஸோ நம்ம இதை எப்படி பிரிக்கலாம்? இப்போது O2 2. ஓகேவா? 1 × 2 என்ன வரும்? பெருக்கணும் அப்படின்னா 2ன்னு வந்துடும். இந்த மைனஸ் வரணுமா? மைனஸை எதுக்கு போடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். நமக்கு இங்கே +1 வரணும். 2ஐயும் ஆட் பண்ணால் +1 வரணும். ஸோ இது வந்து +2 -1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2லேருந்து -1 கழிச்சோம் அப்படின்னா +1. ஸோ ஓகேவா? இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். அப்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா x - 1 × x + 2 = 0 இப்படி சொல்லி எழுதுவோம். ஸோ அப்போ x - 1 = 0, அப்படி இல்லாட்டி x + 2 = 0வாக இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? அப்போது x = இந்த -1 இங்கிட்டு போகும்போது +1, அப்படி இல்லாட்டி x = +2 இங்கிட்டு போகும்போதுல -2. ஸோ எக்ஸோட 2 மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 1 -2 நம்மளுக்கு ஒரு இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா -3,2 க்ளோஸ் இன்டர்வல் -3,2. இதுக்கு இடையில தான் இந்த 2 இதுவுமே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். இப்போ -2 அப்படின்னு பார்த்தா -3க்கும் -2க்கும் இடையில தான் -2 வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த 1ம் இந்த இதுக்கு இடையில தான் வரும். ஸோ இந்த 2மே இந்த இதுக்கு இடையில இருக்குது. அப்போ இந்த 2 மதிப்பையுமே நம்ம என்ன சொல்லிடலாம்? நிலைப்புள்ளிகள் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த 2 மதிப்புமே இதுக்குள்ளே தான் இருக்குது, இந்த இன்டர்வல்குள்ளே
ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், -2 x ஈக்குவல் டு -2, 1. இந்த ரெண்டுமே என்னதுன்னா நிலைப்புள்ளிகள். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு முதலே 2 புள்ளி தெரியும். என்ன அப்படின்னா முனைப்புள்ளிகள், அதாவது எண்ட் பாயிண்ட்ஸ். இந்த இன்டர்வலில் எண்ட் பாயிண்ட்ஸ் எது? முனைப்புள்ளி -3யும் 2வும். ஸோ நமக்கு அடுத்து இன்னும் 2 என்னென்னா -3 and 2. இந்த ரெண்டுமே என்னென்னா முனைப்புள்ளிகள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீ பெரும மதிப்பையும் மீ சிறும மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா f of x equal to 2 into x cube plus 3 into x square minus 12x. இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக இந்த 4 மதிப்பையும் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். அதில் எது பெருசாக இருக்கோ அது வந்துட்டு மீ பெருமம், அந்த இதில் எது சிறுசாக இருக்கோ அது வந்து நமக்கு மீ சிறுமம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு போட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 க்யூபு ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு -2. இப்போ இதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா இப்போ 2 இன்ட்டு -2 க்யூபு, 2 க்யூப் என்னதுன்னா 8, மைனஸ் க்யூப் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? மைனஸ் தான் வரும். ஸோ -8 ப்ளஸ் 3 இன்ட்டு -2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ வந்துட்டு ப்ளஸ் 4. அடுத்து மைனஸ் 12 இன்ட்டு -2, மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 12 இன்ட்டு 2 என்னது? 24. அடுத்து 2 இன்ட்டு -8 என்னது? -8 16 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 எத்தனை? 12 ப்ளஸ் 24. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து -16, அதாவது 16 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? 20. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் -2 வந்துட்டு நமக்கு 20ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன வரும்? 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1. அப்போ 2 இங்கே 1 க்யூப் என்னது? 1. ஸோ அது போட தேவையில்லை, ப்ளஸ் 3 போட்டாச்சு. அடுத்து 1 ஸ்கொயர் 1 தான், ஸோ அதுவும் போட தேவையில்லை. மைனஸ் 12 இன்ட்டு 1 12 தான். ஸோ இது என்னது? 2ஐயும் 3 ஆட் பண்ணால் 5, 5 மைனஸ் 12 எத்தனை? -7. இப்போது எக்ஸுக்கு பதிலாக -3யை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 க்யூபு ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 ஸ்கொயரு மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3. ஓகேவா? இப்போது 2 இன்ட்டு -3யை க்யூப் பண்ணோம். என்னது? மைனஸை வந்து க்யூப் பண்ணால் மைனஸ் தான் வந்துடும். 3 க்யூப் என்னது? 27 ப்ளஸ் 3 இன்ட்டு -3யை ஸ்கொயர் பண்ணோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 3 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 9. அடுத்து மைனஸ் 12 இன்ட்டு 3, 12 3 எத்தனைனா 36. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போது மைனஸ் இருக்குது. 27 இன்ட்டு 2 எத்தனை? 54 ப்ளஸ் 3 இன்ட்டு 9, 9 27 ப்ளஸ் 36. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டு -54 பண்ணணும். இந்த ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 7 + 6 எத்தனை? 13. மீதி 1 இருக்கும். ஸோ 1 + 2 3, 3 + 3 6 -54. 63லேருந்து 54 கழிச்சோன்னா 9. ஸோ எஃப் ஆஃப் -3 வந்துட்டு 9. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 க்யூப்
ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2. இப்போ 2 இன்ட்டு 2 க்யூப் எத்தனை 8 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 12 இன்ட்டு 2 12 2 24. ஓகேவா 2 இன்ட்டு 8 ஈரட்டா 16 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 முன்னாங்க 12 மைனஸ் 24. 16ஐயும் 12ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 28 மைனஸ் 24. ஸோ இது ரெண்டையும் கழிச்சோன்னா 4. இப்போது f(2) வந்துட்டு 4. இப்போ நம்ம 4 வேல்யூக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது ஃபஸ்ட்டு f(-2) என்ன கண்டுபிடிச்சோம் 20. அடுத்து f(1) -7. அடுத்து f(-3) 9. f(2) 4. இப்போ பார்த்திங்கன்னா எது பெரிய மதிப்பு 20. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா மீப்பெரு பெருமம் என்னது 20. மீச்சிறு சிறுமம் என்னது -7. ஓகேவா அப்போ நம்ம இது எங்கே கிடச்சிருக்கு x = -2ன்னு போட்டப்போ தான் நமக்கு மீப்பெரு பெருமம், x = 1ன்னு போட்டப்போ மீச்சிறு சிறுமம். ஓகேவா அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.